Dear students, 11th standard chemistry, thermodynamics 7th lesson நம்ம பார்க்க போற next topic என்ன அப்படின்னா thermodynamic process. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதில் உள்ள அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எல்லா கிளாஸ்லையுமே. சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் மேக்ஸிமம் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது நம்ம சரௌண்டிங்கில். அதை நம்ம ஏற்கனவே அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த ப்ராசஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். வாங்க என்னென்ன ப்ராசஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் the method of operation which can bring about a change in the system is called thermodynamic process. Heating, cooling, expansion, compression, fusion, vaporization, etc. are some example of a thermodynamic process. நிறைய இருக்குது இப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் தான். ஹீட்டிங், கூலிங், டெம்பரேச்சர். ஹீட்டிங்கிறது டெம்பரேச்சரை ஏற்றுறோம், அந்த கூலிங்கிறது டெம்பரேச்சரை குறைக்கிறோம். எக்ஸ்பான்ஷன்னா ஹீட் பண்ணுறதுனால அது எக்ஸ்பான்ஷன் ஆகும். கம்ப்ரெஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கிறது டெம்பரேச்சர்னால. ஃபியூஷன்னா டெம்பரேச்சர் அதை ஹீட் பண்ணி சேர்க்கறது. வேப்பரைசேஷன், ஓகேவா? இது எல்லாமே டெம்பரேச்சரை டிபெண்ட்ஸ் பண்ணது தான். ஸோ அதனால் டெம்பரேச்சர் மீன் ஹீட் எனர்ஜி அதை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா types of processல thermodynamic process can be carried out in different ways under different condition. The process can be classified as follows. ஓகே, நிறைய வேஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ராசஸையும் கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ரிவர்சிபிள்னாவே நம்மளுக்கு தெரியும். என்ன ரிவர்சிபிள்னா என்ன, ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆகிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், the process in which the system and the surrounding can be restored to the initial state from the final state without producing any changes in the thermodynamic properties of the universe is called a reversible process. ஓகேவா? ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான். ஓகேவா? தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கண்டிஷனில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ரிவர்சிபிள் ப்ராசஸ் டு அக்கர், ஃபர்ஸ்ட்லி த ப்ராசஸ் ஷுட் பி அக்கர் இன்ஃபினிட்டிசம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபினிட்டிசம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது முடிவில்லாமல் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு, ஓகே, ஃபைனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிசம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இருக்கிற ப்ராசஸ்லேயே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதுதான். ஏன்னா இப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே ஸ்பீடில் அதே மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்லேயே நடக்குது. ஓகேவா? அதில் பாருங்கள், அந்த இன்ஃபினிட்டிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்லோலி அண்டு செகண்ட்லி த்ரூ அவுட் த ப்ராசஸ் the system and the surroundings must be in equilibrium with each other. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஓட்டுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிலோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ரிவர்ஸில் வரும்போதும் அதே கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம். அது என்ன நடக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டிசம்லி அப்படின்னா முடிவில்லாமல் என்ன பண்ணோம், நடந்துக்கிட்டே இருக்கும் அதே ஸ்பீடில். ஓகேவா? அதே கண்டிஷன் என்ன பண்ணுறது, திரும்ப நடக்கும்.
ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடந்துச்சுன்னா எகெயின் மறுபடியும் என்ன பண்ணோம், இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஸ்லோவாக தான் வரும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணோம், ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ மேக்ஸிமம் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஸ்லோவாகவே நடக்கும். ஸ்லோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டு ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு irreversible process. Irreversible process என்ன அப்படின்னா the process in which the system and surrounding cannot be restored to the initial state from the final state is called irreversible process. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை அந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா எகெயின் மறுபடியும் என்ன பண்ணாது, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. ஒன்லி ஒன் ப்ராசஸ் தான் இது, ஒன் வே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா எகெயின் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், irreversible process. All the process occurring in nature are irreversible process. During the irreversible process, the system and the surrounding are not in equilibrium with each other. இதில் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்லிபிரியமாக இருக்காது. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா அந்த ஒரு அருவியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டுறது, ரைசிங் ஆஃப் அந்த ரைசிங் ஆஃப் ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த கொட்டுற தண்ணி அவ்வளோதான், திருப்பி மறுபடியும் மேலே போகுது வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா irreversible ப்ராசஸ். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணாது, ஈக்லிபிரியமாக அதில் நடக்காது. ஏன்னா அது வந்து இனிஷியலேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். மாறினதுக்கப்புறம் எகெயின் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், irreversible ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். இதில் எதுவும் டவுட் இருந்தால் என்ன பண்ணுறீங்க, குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் உள்ள எல்லா லாஸையும் அப்ளை பண்ணி அதில் உள்ள மேத்தமெட்டிக்கல் டேர்ம்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.